வெல்கம் டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டியூஷன் சென்டர். திஸ் இஸ் பிரகாஷ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே இன்றைக்கி 10th மேக்ஸ், அதாவது பப்ளிக் எக்ஸாம் எழுதிட்டு வந்திருப்பீங்க, பொது தேர்வு. இதில் நான் ஏற்கனவே கடைசியாக சொல்லியிருந்தேன், கடைசி 5 கிளாஸ் நீங்கள் நிச்சயமாக பார்த்துருந்தீங்கன்னா அதுலேருந்து 10 2 மார்க்குமே வந்திருக்கு. அந்த கம்பல்சரி சம் தவிர மொத்தம் 16 2 மார்க் எழுதணும். அதில் 10 2 மார்க் நம்ம கிளாஸ்லேருந்து 50 2 மார்க்லேருந்து 10 2 மார்க் வந்திருக்கு. கண்டிப்பாக பார்த்த மாணவர்கள் எல்லாருமே அட்டன் பண்ணி மார்க் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த கொஸ்டின் பேப்பருக்கு உண்டான கீ ஆன்சர் பார்க்க போகிறோம். நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். இன்றைக்கே நீங்கள் யார் எவ்வளோ மார்க் வந்துடும் சொல்லி கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கீ ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 சம் கம்பல்சரி சம், அப்புறம் அதே மாதிரி 5 மார்க்லையும் கம்பல்சரி சம். இந்த ரெண்டுமே உங்களுடைய ஓல்டு புக், இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறது இல்லை, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு முன்னாடி செட்டில் உள்ளது எடுத்து கொடுத்துருக்காங்க. அது ஈஸி தான், ஒன்றும் கஷ்டம் இல்லை. இப்போ நான் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஆன்சர்ஸ் இப்போ நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு நான் இப்போ ஆன்சர் எடுத்து தரேன். நீங்கள் அதை பார்த்து பயனடையணும். அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் வரும்னு சொல்லி நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. அடுத்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிருக்கீங்க. இதையும் பாருங்கள், அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிருக்கீங்க. இப்போ கிளாஸ் பார்க்கலாம். இந்த வகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நிச்சயமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிளாஸ் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்கு 14 எழுதணும். ஃபஸ்ட்டுக்கு ஆப்ஷன் டி 3, ஃபஸ்ட் கொஸ்டின் ஆப்ஷன் டி. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஆன்சர் 2. தேர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட்டிவ் சம், அதாவது 8n - டி பேஸில் 8n - tn மதிப்புன்னு கேட்டிருக்காங்க. இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் அப்படியே பாஸ் பண்ணி பார்த்துக்குங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சம் தான். இது கிரியேட்டிவாக கேட்டிருக்குங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8n - 1 × d. அடுத்தது ஃபோர்த்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் பி, ஆன்சர் 5. ஃபிஃப்த்து கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் பி, இது 16x². சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1. செவன்த்து கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5√2, ஆப்ஷன் டி 5√2. எயித்து கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் பி 4 cm. நைன்த்து கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் சி 9. டென்த்து கொஷின் ஆன்சர் 1, பி 1. டென்த்துக்கு 1, ஆப்ஷன் பி. 11த்துக்கு பி, 11த்துக்கு பி 43.92 மீட்டர். 12th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் ஏ 4 πr² ஸ்கொயர் யூனிட்ஸ். அடுத்து 13th, இது ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின் தான், ஆனால் ரொம்ப ஈஸியான சம் தான். இது உங்களுக்கு நான் சப்ஸ்டியூட் பண்ணி எடுத்து கொடுத்துருக்குறேன். இதுவும் பார்த்துங்க. இதுக்கு ஆன்சர் ஏ சேம். அடுத்தது 14 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் உங்களுக்கு கடைசி கொஸ்டின் 1 மார்க்கில் ஆப்ஷன் பி 1. இதில் இந்த தேர்டு கொஸ்டினுமே 13th கொஸ்டின், தேர்டு கொஸ்டின் 13th கொஸ்டின், 2 கொஸ்டின் கிரியேட்டிவ் கொஸ்டின். அப்போ மீதி 12மே உங்களுக்கு புக் பேக்கில் தான் இருக்குது. இந்த 2 கொஷின் நீங்கள் அட்டென்ட் பண்ணியிருந்தாலும் ட்ரை பண்ணியிருந்தாலும் நீங்கள் இதுக்கு ஆப்ஷன் 3க்கு ஏ, 13க்கு பார்த்தீங்கனாலும் ஏ. இந்த 2 கொஷினுமே ஆன்சர் ஏ. இப்போ 14 1 மார்க் முடிஞ்சு, அடுத்து 2 மார்க் பார்க்கலாம். 2 மார்க் கொஷின்லாம் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். 14 2 மார்க் 10 எழுதணும். 14 கொஷின் கொடுத்துருக்காங்க, 14 கொடுத்துருக்காங்க. அதில் 10 நீங்கள் அட்டென்ட் பண்ணணும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28th கொஷின் இஸ் கம்பல்சரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த 14ல் இந்த ஏறக்குறைய இந்த 14ல் கரெக்டாக 10 2 மார்க், இந்த கடைசி 50 மார்க் 50 கொஷின் நான் எடுத்தேன் இல்லையா. இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கிளாஸில் 50 2 மார்க் நான் எடுத்திருந்தேன். இதுக்கு முன்னே ப்ரீவியஸ் கிளாஸில் இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 2 மார்க் எடுத்திருந்தேன். அதுலேருந்து 10 2 மார்க் அப்படியே வந்திருக்கு. நீங்கள் பார்த்த மாணவர்கள் நிச்சயமாக இது அட்டன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ 15th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா A × B, B × A, எக்ஸாம்பிள் 1.1ல் செகண்ட் சம். ஈஸியான சம்ஸ் தான், ஈஸியான சம் தான் பார்த்துருப்பீங்க. அடுத்தது அது புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸைஸ் 1.1ல் ஃபஸ்ட்டு எக்ஸைஸில் செகண்ட் கொஸ்டின். 6th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரோஸ்டர் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி செட் பில்டர் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இது எக்ஸாம்பிள் 1.5. இது எக்ஸாம்பிள் 1.5. ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு இங்கே எழுதியிருக்கிறேன் பாருங்கள். x/y/y x - 2, x belongs to p, y belongs to qங்கிறது தான் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 5, 3, 6, 4, 7, 5. இங்கே கொஸ்டின்லேயே PQவில் இருக்குது. தான் ரோஸ்டர் ஃபார்ம். இந்த 2 தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் 1.5ல் இருக்குது. அடுத்து இந்த சம் 17வது சம் நான் அழகாக சொல்லியிருந்தேன். அந்த 1, 3, 8, 2, 4 டிவைட் பண்ணிட்டே வந்தோம். 2 டேபிளில் 9 டைம்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் 3 டேபிளில் 3 டைம்ஸ் வந்துச்சு. ஸோ A = 9, B = 3. இது பேஜ் நம்பர் 46ல் இருக்குது. 2.2ல் 4th சம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சம்மு நான் உங்களுக்கு எடுத்திருந்தேன் கடைசி கிளாஸில். அதாவது L - A/D + 1 நம்பர் ஆஃப் டைம்ஸ், விச் டைம் இஸ்னாலும் சரி, நம்பர் ஆஃப் டைம்ஸ்னாலும் ஒன்று தான். எத்தனையாவது உறுப்பு அப்படிங்கிறதுக்கு
எல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், இந்த சம்மெல்லாம் நான் போட்டு காமிச்சிருந்தேன். 2.5ல் 5th சம், அதாவது ஆன்சர் வந்து T15 = 54. அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம் அதே தான். உங்களுக்கு இந்த சம் நான் அழகாக போர்டில் போட்டு இந்த கடைசி 50 2 மார்க் எடுக்கிறப்ப கடைசி கிளாஸில் சொல்லியிருந்தேன். அதாவது டினாமினேட்டர் விட்டு நியூமரேட்டர் மட்டும் நம்ம ஃபேக்டர் எடுத்தால் உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு, -5/8, -1 வந்துச்சு. எக்ஸாம்பிள் 3.14ல் செகண்ட் சம். அடுத்தது ரொம்ப 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 ஈஸி 20th சம். பாருங்கள், கீழே வந்து டி வந்து கட் பண்ணுது. பிசியோட மிட் பாயிண்ட் வந்து டி, பிசியோட மிட் பாயிண்ட் வந்து டி, நடுப்புள்ளி. அப்போ BD/DC = AB/AC. அப்போ BD எவ்வளோ, 4/3 = 6/AC. 4AC = 18, AC = 18/4 வந்து 9/2. 9/2 டிவைட் பண்ணால் 4.5 சென்டிமீட்டர். இது உங்களுக்கு புக்கில் 4.15 எக்ஸாம்பிள் பேஜ் நம்பர் 177ல் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸி. 5.2ல் அதாவது கொலினியர்னு கொடுத்துருக்காங்க. 5.2ல் உங்களுக்கு எக்ஸாம்பிள் 5.2 பேஜ் நம்பர் 208ல் இருக்குது. ரொம்ப ஈஸி. இந்த கிராஸ் மல்டிபிள் மெத்தடில் போட்டோன்னா ½ × 18 - 18. 18 - 18 எவ்வளோ, 0 தானே. ½ × 0 = 0. ஆன்சர் 0 வரும். இட்ஸ் ஏ கொலினியர். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. 2 ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் 2 பாயிண்ட்டுக்கு ஸ்லோப், Pக்கு ஸ்லோப், அடுத்து Qக்கு ஸ்லோப். இந்த 2 பேரலல்னா ஈக்குவலாக வரும். அதாவது M1 = M2. M1 = M2. எக்ஸாம்பிள் 5.11 பேஜ் நம்பர் 218ல் இருக்குது. இந்த சம்மு நான் எடுத்திருந்தேன். இதுக்கு முன்னாடி சம்மு எடுத்திருந்தேன் உங்களுக்கு. அடுத்த சம்மு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதாவது 1 பாயிண்ட் ஃபார்முலா. ஒரே ஒரு பாயிண்ட் இருக்குது, ஒரு M இருக்குது. 1 பாயிண்ட் ஃபார்முலா. அதாவது y - y1 = m × x - x1. இது வந்து 5.3ல் 10th சம். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5x + 4y - 3 = 0. அடுத்தது 50√3. இந்த சம்மு நான் உங்களுக்கு ஒரு கார் சம்மு. இது ஒரு கார் கீழே போட்டு மேலேருந்து பார்க்குறப்ப அந்த கார் வந்து 30 டிகிரியில் தெரியுது அப்படின்னு சொல்லி இறக்க கோணம் டெப்ரெஷன் சொல்லியிருந்தேன். ரொம்ப ரொம்ப ஈஸி. tan 30 1/√3 வேல்யூ, மேலே 5√3/m இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து உங்களுக்கு ஆன்சர் 150 மீட்டர்னு வந்துச்சு. இந்த சம்மு நான் நடத்தியிருந்தேன் இப்போ கடைசி கிளாஸில். இது வந்து ஆன்சர் 150 மீட்டர். இது புக்கில் வந்து எதில் இருக்குன்னா உங்களுக்கு பேஜ் நம்பர் 261ல், அதாவது எக்ஸைஸ் 6.3ல் ஃபஸ்ட் சம். அடுத்தது பலூன் சம். இது ரொம்ப 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 ஈஸி. ஒரு ஸ்பியரிக்கல் பலூன் ஊதுறோம். 12லேருந்து 16 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ரெண்டு கேஸில் கண்டுபிடிக்கணும். அப்போ ரெண்டுக்குமே ஒரே ஃபார்முலா தான். 4πr² 4πr². அதாவது R1 R2 R1² R2². 4π கேன்சல் பண்ணிடலாம். 3/4² வந்து 9/16 = 9:16. பேஜ் நம்பர் 278ல் இருக்குது. எக்ஸாம்பிள் 7.9. அடுத்து இந்த சம்மு நான் உங்களுக்கு கடைசி கிளாஸில் எடுத்து கொடுத்தேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே டிவைட் பண்ணால் போதும். 3600/5040. ரெண்டு வந்து 5:7ன்னு வரும். ரெண்டுமே 1/3 πr கேன்சல் ஆயிடுச்சு. h1² இந்த ரெண்டு h1 வந்து எவ்வளோ மேலே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹைட்டு, அதாவது அங்கேயே கொடுத்துருப்பாங்க கொஸ்டினில் கன அளவுகள். சரிங்களா? இப்போ அதே மாதிரி ரொம்ப 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 ஈஸி. அடுத்தது 2 நாணயங்கள். இதுவும் கடைசி கிளாஸில் சொல்லியிருந்தேன். எது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் சொல்லியிருந்தேன். HT TH HH HT சொல்லியிருந்தேன். TT அதாவது 2 காயினுங்கிறப்ப 4, அதில் வெவ்வேறு மூங்கில் HT TH 2/4 = 1/2 சொல்லியிருந்தேன். இந்த 28th சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி சம்மு. இதில் ஓல்டு புக், உங்கள் பழைய புக்கில், இப்போ இல்லை நீங்கள் எழுதுகிற செட்டில், உங்களுக்கு இதுக்கு முதல்ல இருந்த செட் எழுதுனாங்க இல்லையா, அந்த கொஷின் பேப்பரில், அந்த புக்கில், டெக்ஸ்ட் புக்கில், அதாவது பேஜ் நம்பர் 97ல் இருக்குது. அதாவது எக்ஸைஸ் 3.11ல் 4th சம் கம்பல்சரி சம் அதுலேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் 28th சம் இந்த கம்பல்சரி சம் பார்த்தீங்கன்னா அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1/p - q தான் அந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. இங்கே அப்படியே அதை மட்டும் ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. p² - q². அதுக்கு நான் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். p + q × p - q. பாருங்கள், p + q × p - q. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை வந்து இந்த ரெண்டுமே நம்ம என்ன பண்ணுறோம், சப்ஸ்டியூட் பண்ணுறோம். pயும் qவும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதெல்லாமே கொண்டு வந்து இது பண்ணுறப்போ கேன்சல் எது கிராஸ் ஆகுதுன்னா x + y/x + y கிராஸ் ஆயிரும். ஆன்சர் வந்து 1/x - y. இப்போ 2 மார்க் முடிச்சிட்டோம். அதாவது 27 சம். இதிலேயே நான் சொன்னேன் 10 2 மார்க். நான் கடைசி எடுத்த அந்த 50 2 மார்க்லேருந்து 10 2 மார்க் வந்திருக்கு. கொஸ்டின் நம்பர் 27 26. அதே மாதிரி உங்களுக்கு மேலே போகிறப்போ உங்களுக்கு இந்த 24 வந்திருந்தது, 23யும் வந்திருந்தது, 22வும் கேட்டிருக்காங்க, 21ம் கேட்டிருக்காங்க. அதுபோக உங்களுக்கு
இந்த கொஷின் நம்பர் 19 கேட்டிருக்காங்க. 15th கொஷின் வந்திருந்தது. அடுத்தது போக உங்களுக்கு 17, 18 2 சம்மே கேட்டிருந்தாங்க. ஏறக்குறைய கரெக்டாக இந்த 14ல் 10 2 மார்க். நம்ம கடைசி எடுத்த 50 2 மார்க் நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா இந்த 14ல் 10 2 மார்க். இந்த கம்பல்சரி சம் விட்டுருந்தாலும் 9 2 மார்க் தப்பு இல்லாமல் எழுதியிருப்பீங்க. கம்பல்சரி சம்மும் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கலாம். பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து 5 மார்க் பார்க்கலாம். 5 மார்க் பார்க்குறப்போ உங்களுக்கு ஃபஸ்ட் கொஸ்டின் இதுலேயும் 10 எழுதணும். 14 கொடுத்துருக்காங்க, 10 எழுதணும். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. 1.1ல் 7th செகண்ட் டிவிஷன். 1.1ல் 7th செகண்ட் டிவிஷன். A cross B minus C equal to A cross B minus A cross C. இந்த ரெண்டும் அதாவது 1,3, 1,5, 1,7 அதே மாதிரி 2,3, 2,5, 2,7 கொஞ்சம் லென்த்தாக வரும். 7,3, 7,5, 7,7 வரைக்கும் LHS RHS ரெண்டும் ஒரே ஆன்சர் வரும். ரொம்ப 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 ஈஸியான சம் தான். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா உங்களுக்கு ஏங்கிறத நான் லெஸ் தென் 8 ஆல் நேச்சுரல் நம்பர் செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் என்ன லெஸ் தென் 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு ஈஸியானது தான், அழகாக அட்டன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ப்ரூவ்டு சம்மு பேஜ் நம்பர் 59 எக்ஸாம்பிள் 2.28 இருக்குது. அடுத்தது இது நான் உங்களுக்கு எடுத்திருந்தேன். இந்த கடைசி கிளாஸுக்கு முந்தைய கிளாஸ் நான் எடுத்திருந்தேன் உங்களுக்கு. இது வந்து 2 மார்க்கில் வரலாம், 5 மார்க்லையும் கேட்கலான்னு சொல்லியிருந்தேன். இந்த சம் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 62ல் இருக்குது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5:7. ஒன்றும் கஷ்டம் இல்லை. அதாவது T6 = 7, T8 = 9 அப்படிங்கிறப்போ T6 A+ அதெல்லாம் நீங்கள் இப்போ சொல்லியிருப்பேன். மறுபடியும் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்க வேணாம். இது வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். பேஜ் நம்பர் ரொம்ப 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 ஈஸி. 62ல் இருக்குது. இந்த சம் அழகாக 5 மார்க் வாங்கியிருக்கலாம். அடுத்து ஸ்கொயர் ரூட் ரொம்ப 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 ஈஸி. 3.8ல் 3rd ஃபஸ்ட் சம். இதோட எம்மோட வேல்யூ வந்து ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் M, N கொடுத்துருப்பாங்க. M and N. எம்மோட வேல்யூ வந்து 30, என்னோட வேல்யூ வந்து 9. ஸ்கொயர் ரூட் எல்லாருமே அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஈஸியாக ஸ்கோர் பண்ணியிருக்கலாம். அது வந்து பேஜ் நம்பர் 106ல் இருக்குது. அடுத்தது இந்த சம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.35ல் இருக்குது. பேஜ் நம்பர் 113. இது எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இது சால்வ் பண்ணுறது. எக்ஸோட வேல்யூ P + Q/Q, ஒய்யோட வேல்யூ வந்து P + Q/P. இது வந்து எக்ஸாம்பிள் சம் 3.35ல் இருக்குது. அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் நான் இப்போ தான் எடுத்தேன், கடைசி கிளாஸில் எடுத்திருந்தேன். இந்த சம் வந்து உங்களுக்கு 5 மார்க்கில் கேட்கலாம், 2 மார்க்லையும் கேட்கலான்னு சொல்லி இந்த சம் எடுத்திருந்தேன். இது ஈஸியான சம் தான். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.14ல் சம் நம்பர் 4. 3.14ல் சம் நம்பர் 4. ஆன்சர் பார்த்தீங்கன்னா +or-15. இது ஏயோட வேல்யூ எவ்வளோ? +or-15. இது நம்ம வந்து -b +or- b² - 4ac ஹோல் டிவைடட் பை 2a அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணோம். சம் சொல்லி கொடுத்தேன், அட்டென்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். a = -15, a = +15 ஆர் +or-15. அடுத்தது தீரம். எல்லாருமே தீரம் படிச்சிருப்பீங்க. பிபிடி அதாவது தேல்ஸ் தீரம். பிபிடி தீரம் நம்பர் 1 பேஜ் நம்பர் 172ல் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு 4.23ல் இருக்குது. ஏரோப்ளேன். அந்த ஏரோப்ளேன் சம் வந்து இதில் பேஜ் நம்பர் 186 எக்ஸாம்பிள் 4.23. இது வந்து ஒன்றும் கஷ்டம் இல்லை. OA வந்து முதல்ல 1000 இருக்குது. அதுக்கப்புறம் 1000 × 3/2. இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1/2 கொடுத்துருக்காங்களா? ஹவர்ஸ் தானே. 1/2 1/2ன்னா இது வந்து நீங்கள் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 3/2 வரும். OA வந்து 1000 × 3/2 வந்து 1500. OB வந்து 1200 × 3/2 போட்டால் 1800. இப்போ OA² + OB² இந்த ரெண்டையும் நம்ம ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் போதும். இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா 300√61 அப்படின்னு வருது. 300√61 கிலோமீட்டர்ஸ். எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க கொஸ்டினில். இரு விமானங்களுக்கு இடைப்பட்ட தொலைவை காண்க. 1.5 மணி நேரத்திற்கு பிறகு இரு விமானங்களுக்கு இடைப்பட்ட தொலைவை காண்கன்னு கொடுத்துருப்பாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 300√61 கிலோமீட்டர் அப்படின்னு ஆன்சர். ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த சம் பார்க்குறது அப்படியே இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது சம் நம்பர் 5.2ல் சம் நம்பர் 13ல் இருக்குது. அந்த சம் வந்து ரொம்ப லென்த்தாக வரும். அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னா மிட் பாயிண்ட் ஆஃப் பாருங்கள் எவ்வளோ கண்டுபிடிக்கணும். முதல்ல வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் AB, BC, CD, AD 4 மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அதே மாதிரி 4 ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். அதாவது ஸ்லோப் ஆஃப் EF, FG, GH, HE கண்டுபிடிக்கணும். மறுபடியும் 2 மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு 4 மிட் பாயிண்ட், அப்புறம் 4 ஸ்லோப்பு, அப்புறம் மறுபடியும் 2 மிட் பாயிண்ட். ஏறக்குறைய அது ரொம்ப லென்த்தாக வரும். இந்த சம் வந்து நீங்கள் அழகாக அட்டன் பண்ணியிருக்கலாம். நேரம் இருந்தால் இந்த சம் அட்டன் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா வேறு சாய்ஸில் கூட இருந்துச்சு.
அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 30 மீட்டர் ஹை பில்டிங், இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இம்பார்ட்டன்ட்னு சொல்லி. இது வந்து பேஜ் நம்பர் 254 இருக்குது. எக்ஸாம்பிள் 6.22, ஆன்சர் 21.96 மீட்டர். அடுத்தது பார்த்தீங்கன்னா என் கண்டெய்னர் ஓப்பன், அந்த மில்க் வந்து ஏற்கனவே இந்த ஐஸ்கிரீமு, மில்க்கு, சாண்டு எல்லாமே இதில் இருந்துச்சு. அதில் மில்க் சம் கேட்டிருக்காங்க 7.2ல் 10th சம், 7.2ல் எக்ஸைஸ் 7.2ல் 10th சம், பேஜ் நம்பர் 290. இது ஒன்றும் கஷ்டமே இல்லைனா ஃப்ரஸ்டம் ஷேப்பில் இருக்குன்னாங்க. அந்த கண்டெய்னர் வந்து ஃப்ரஸ்டம் ஷேப்பில் இருக்குன்னு இருக்காங்க. ஃப்ரஸ்டமோட ஃபார்முலா வால்யூம் ஆஃப் ஃப்ரஸ்டம் வந்து 1/3 πh கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர். இது வந்து எல்லாம் டிவைட் பண்ணுறப்போ உங்களுக்கு எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணால் 73216/7. இது வந்து உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா 10459.428. அது லிட்டரில் கொண்டு வரப்போ டிவைட் பை 1000, அப்போ 10 பாயிண்ட் சம்திங் வந்துச்சு, 10.459 அப்படின்னு சொல்லி. அந்த 3 டிஜிட் தானே, 3 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா உங்களுக்கு 10.459. ஒரு லிட்டருக்கு வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு லிட்டர் வந்து 40 ரூபானா அந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் போதும். ஆன்சர் வந்து 418, 418 ரூபா 86 பைசா வருது ருபீஸ். இது ரொம்ப ஈஸியான சம். உங்களுக்கு 7.2ல் 10th சம் அது. அடுத்து நாதன் மாடல், இந்த சம்மு நம்ம எடுத்திருந்தோம், கிளாஸ் எல்லாம் பார்த்த மாணவர்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நாதன் மாடல் இது ரொம்ப ஈஸி. பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பை வால்யூம் ஆஃப் கோன், கூம்பின் உருளையின் கன அளவு பை கூம்பின் கன அளவு, πr² பை 1/3 πr². இந்த ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அந்த 4க்குமே மேலே மெஷர்மெண்ட் இருக்குது, எடுத்து அழகாக நீங்கள் கிராஸ் பண்ணிங்கன்னா 66 சென்டிமீட்டர் க்யூப். இது நாதன் மாடல் ரொம்ப ஈஸி. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்கில் பேஜ் நம்பர் 294, 7.3ல் செகண்ட் சம். அடுத்தது 8.31, எக்ஸாம்பிள் 8.31 புக்கில் பேஜ் நம்பர் 328ல் இருக்குது. என்சிசி வந்து என்சிசி என்எஸ்எஸ் இது வந்து ரொம்ப ஈஸியான சம் தான், நீங்கள் அழகாக அட்டன் பண்ணியிருக்கலாம். பியா ஃபஸ்ட்டு ஏயிலேருந்து ஏ இன்டர்செக்ஷன் பியை மைனஸ் பண்ணணும். அதுதான் ஃபஸ்ட் கொஷின். ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஏயிலேருந்து ஏ இன்டர்செக்ஷன் பி. ரெண்டாவது வந்து பட் நாட் என்சிசி, அது வந்து பியிலிருந்து ஏ இன்டர்செக்ஷன் பியை இது பண்ணணும். மூணாவது இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணணும். அதாவது ஸ்டூடெண்ட் ஆப்டட் ஃபார் எக்ஸாக்ட்லி ஒன் ஆஃப் தெம், ஏதாவது ஒன்றில், அதாவது ஒன்றில் மட்டும், ஏதாவது ஒன்று எக்ஸாக்ட்லி ஒன் ஆஃப் தெம். இந்த ரெண்டில் ஒன்றா என்எஸ்எஸ் இல்லைன்னா என்சிசி, அந்த ஃபஸ்ட் ரெண்டு. மூணாவதுல ஏதாவது ஒன்று மட்டும். அப்படிங்கிறப்ப இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் போதும். இதை வந்து ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/5, செகண்ட் 6/25, தேர்ட் கொஷின் 11/25. இது வந்து உங்களுக்கு பேஜ் நம்பர் புக்கில் 328, எக்ஸாம்பிள் 8.31ல் இருக்குது. லாஸ்ட் கொஷின் கம்பல்சரி சம், 5 மார்க்கில் கம்பல்சரி. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் பழைய புக்கு, இப்போ தான் சொன்னேன் நாங்கள் ஓல்டு புக்கில், உங்கள் செட்டில் உங்களுக்கு முதல் செட்டில் 5.4ல் 18th சம், 5.4ல் கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் 18th சம் ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 164ல் இருக்குது. இது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம் நான் இப்போது உங்களுக்கு சொல்லித்தரேன். அதாவது இந்த ஒரு கம்பல்சரி சம் 5 மார்க்கில் கம்பல்சரி சம் ஒன்று, 2 மார்க்லேயும் கம்பல்சரி சம் ஒன்று. இந்த ரெண்டு சம்முமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழைய சிலபஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு சம்மை நான் உங்களுக்கு போர்டில் போட்டு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், பார்த்துக்கலாம். கம்பல்சரியில் 28 சம் இண்டிகேட்டர் 2 மார்க்கில் 28 சம். p equal to x by x plus y, q equal to y by x plus y, find 1 by p square minus q square. அப்போ என்ன கண்டுபிடிக்கணும், find the 1 by p square. p square இங்க p ரெண்டு தடவை எழுதிக்கலாம், x by x plus y. p square தான ரெண்டு தடவை எழுதிக்கலாமா, x by x plus y. சென்டர்ல மைனஸ் இருக்கு, மைனஸ். அதே மாதிரி q ஸ்கொயர்னா q 2 டைம்ஸ் எழுதிக்கலாம், q into q ஸ்கொயர். y by x plus y into y by x plus y. இப்படி எழுதலாம், இல்லைன்னா அதை வந்து பிரிச்சுக்கலாம், p plus q into p minus q கூட பிரிச்சுக்கலாம். இப்போ மேலே என்ன இருக்கு, 1 by x into x, x square by x plus y. அப்புறம் சென்டர்ல இங்க மைனஸ் இருக்கு, y into y, y square by x plus y இருக்கா. இந்த ரெண்டையும் காமனா x plus y இருக்கு, மேலே கொண்டு போயிடலாம். ஸோ 1 by x square minus y square by x plus y. இதை மேலே இங்கே கொண்டு வந்துட்டா 1 by x plus y by x plus y நியூமரேட்டர்ல வந்துரும். கீழே x square minus y square, அதை பிரிங்க, x plus y by x plus y into x minus y. x plus y கேன்சல் பண்ணிட்டா மேலே 1 மேலே 1 by x minus y ங்கிறது ஆன்சர். ரொம்ப ஈஸி. இதை நீங்க p plus q, p minus q இப்படி கூட போடலாம். p plus q into p minus q இப்படி
இப்படி பிரிச்சு கூட நீங்க எழுதலாம். கம்பல்சரி சம் ஓல்டு புக்ல பழைய புக்ல கேட்டிருக்காங்க. அடுத்து கம்பல்சரி சம் 5 மார்க்ல பார்க்கலாம். இப்போ அடுத்த சம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 42ல கம்பல்சரி சம் 42ல क्वेश्चन என்ன கொடுத்திருக்கானா x ஆக்சிஸ் வந்து y ஆக்சிஸ் விட 5 இது வந்து எக்ஸீட் அதிகமா இருக்கு அப்படி சொல்றாங்க. சோ இது ஃபார்முலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு x/a + y/b = 1 இன்டர்செப்ட் ஃபார்முலா. இன்டர்செப்ஷன் கொடுத்திருக்காங்க. நல்லா கவனிச்சுங்க. இன்டர்செப்ஷனா 1 இருந்தா இன்டர்செப்ட் 2 மேல இருக்கு இன்டர்செப்ட். சோ அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து a இதோட ஒரு பாயிண்ட் இருக்கு 22,6 ன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா. 22, -6 இது வந்து x இது y ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப 22/a பிளஸ் இன்டு மைனஸ் அப்போ 6/y = 1. 22/a - 6/y = 1. 6/y ல சாரி b போட்டுக்கலாம். ab தானே = 1. இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா உங்களுக்கு இன்னொன்னு அடுத்து அளவு a = b + 5. a = b + 5. ஏங்கிறது என்ன b விட 5 எக்ஸீட். a வந்து b விட 5 எக்ஸீட் அதான் கொடுத்திருக்காங்க. x ஆக்சிஸ் எக்ஸீட் தி இன்டர்செப்ட் y ஆக்சிஸ் ஓட விட 5 வந்து அதிகம். 5 அதாவது இன்கிரீஸ் ஆகுது. சோ நம்ம a ஓட இடத்துல b + 5 ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். a ஓட இடத்துல b + 5 அப்ப 22/b + 5 அப்புறம் -6/b. இப்போ கிராஸ் பண்ணிக்கலாம். 22 * b = 1 இல்லையா. 22 * b 22b கிராஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது வந்து b * 6 -6b அப்புறம் -30/b * b + 5 = 1. 22b ல 6b போச்சுனா 16b. 16b -30/b * b b² + 5b = 1. இப்போ இது இங்க போய் கிராஸ் பண்ணிக்கலாமா. சோ 16b - 30 = b² கிராஸ் மல்டிப்ளை பண்றப்போ b² + 5b. இப்போ எல்லாம் ஒரே ஸ்டெப் கொண்டு வாங்க. 16b - 30 - b² - 56 5b சார் -5b. இது வந்து நம்ம அழகா எடுத்துக்கலாம். இப்போ இந்த 16b ல 5 வச்சா 11b. அப்போ b² -11b -30 சாரி +30 சைன் சேஞ்ச் எல்லாமே RHS of sin = 0. இதுக்கு ஃபேக்டர் எடுக்கிறோம். b க்கு ரெண்டு வேல்யூ வரும். அதாவது 30 அப்ப 6 5 -6 -5 b க்கு அதாவது ஒரு b. சோ b - 5 into b - 6. b க்கு ரெண்டு வேல்யூ b = 5 b = 6 ரெண்டு வேல்யூ வந்துச்சு. b ஐ கொண்டு போய் இந்த இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. a = b க்கு பதிலா 5 ன்னு போடுங்க. அப்ப 5 + 5 = 10. அதே மாதிரி b க்கு பதிலா 6 ன்னு போட்டா 6 + 5 = 11. இப்போ a யோட வேல்யூ வந்து a = 10 a = 11. அதே மாதிரி b = 5 b = 6. இத வந்து இந்த ரெண்டையும் வச்சு நம்ம ஈக்குவேஷன் போடுறோம். இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து a அதே மாதிரி இதுல ஃபர்ஸ்ட்ல b இந்த ரெண்டு ஈக்குவேஷன் a = 10 b = 5 வச்சு போட்டா உங்களுக்கு x by a க்கு பதிலா 10 plus y by b க்கு பதிலா 5 = 1. அப்போ 5x plus 10y by 50 = 1. இந்த 50 இங்க போயிருமா. அப்போ 5x plus 10y = 50. இந்த பக்கம் கொண்டு வாங்க. 5x plus 10y minus 50 = 0. எல்லாமே 5 டேபிள் ஆகும். x plus 2y minus 10 = 0. இது ஒரு ஈக்குவேஷன். அடுத்து இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம். =11 b = 6. so x by a வந்து 11 plus y by b வந்து 6 = 1. 6x plus 11y by 66 = 0. சரி 1. இந்த 1 இங்க வந்துரும். 6x plus 11y = 66. அப்போ ரெண்டு சைடு கொண்டு வந்தா 6x plus 11y minus 66 = 0. இது எதுவும் பண்ண முடியாது. பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆன்சர். ஒன்னு x plus 2y எங்க எழுதியிருக்கிறேன். ஒரே ஈக்குவேஷன் வந்து உங்களுக்கு நான் இங்க சொல்லியிருக்கிறேன். இப்போ x plus 2y minus 10 = 0. அடுத்து பாத்தீங்கன்னா 6x plus 11y minus 66 = 0. இதுதான் கம்பல்சரி சம். ஒண்ணும் கஷ்டம் இல்ல. இதுல இந்த 22 minus 6 வந்து கொண்டு வந்து ab சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சாரி xy சப்ஸ்டிட்யூட் பண்ணா ab கிடைக்கும்.
இப்போ AB தெரியும், A தெரியும், B தெரியும், X தெரியும், அது ஃபார்முலாவில் வருது. அதை கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த ரெண்டு ஈக்குவேஷன் வரும். ரொம்ப ஈஸியான சம் தான். ஆனால் ஓல்டு சிலபஸ்ல எடுத்திருக்காங்க, சென்டர் கட் பண்ணுறதுக்காக வேண்டி பழைய சிலபஸ்ல எடுத்திருக்காங்க. இந்த சம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கலாம், ட்ரை பண்ணியிருக்கலாம். கிளாஸ் பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு இந்த ரெண்டு கம்பல்சரி சம் மட்டும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் இந்த ஓல்டு சிலபஸ் நீங்கள் பார்க்குறதுக்கு நேரம் இல்லை. உங்களுக்கு இந்த சிலபஸ்லேருந்து பழைய சிலபஸ்லேருந்து கேட்பாங்க, யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டீங்க. இப்போ அடுத்தது வந்து இதை விட பெட்டராக பண்ணுங்கள், சயின்ஸ் சோசியல் நல்லா பண்ணுங்கள். இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஒர்க் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். கிராஃப் ஜாமெட்ரி வந்து நீங்களே கண்டிப்பாக போட்டிருப்பீங்க. அது ரொம்ப ஈஸி தான். இருந்தாலும் கவனிக்க பேஜ் நம்பர் எங்கே இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு ஜாமெட்ரி பார்க்குறப்போ அதாவது 4.2ல 14 சம் பேஜ் நம்பர் 182ல இருக்கும் ஜாமெட்ரி. அதே மாதிரி கிராஃப் பார்க்குறப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் 3.55 பேஜ் நம்பர் 136ல இருக்குது. இந்த ரெண்டு நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த கிளாஸில் பார்க்குறேன். அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.